டு அனதீஸ் கிச்சன். சென்னையில் நம்ம நிறைய ஏரியாங்களில் வந்து மழை வந்து கரண்ட் இல்லாமல் இருக்குது. எங்கள் ஏரியாலலாம் கூட கரண்ட் இல்லை. என்ன பண்ணுறீங்க, மாவு இருக்கும், சட்னி பண்ண முடியாது, மிக்ஸி இல்லாமல் அரைக்க முடியாது. அதுக்கு உடனடியாக ஒரு சட்னி ஒன்று, அடுப்பும் இல்லாமல் கரண்ட்டும் இல்லாமல் சூப்பராக ஒரு சட்னி ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி, இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம் இந்த சட்னி. நான் பெரிய சைஸ் வெங்காயம் ரொம்ப பொடியாக எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளியை ரொம்ப பொடியாக வந்து நான் துருவி இருக்கேன். இன்னமும் அதை நம்ம வந்து கையில் வந்து கசக்கணும் ரொம்ப. அதை கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பூண்டு பல் நசுக்கி வச்சுட்டு ஒரு பச்சை மிளகாய், இது கூட இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடியும் போட போகிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு கிண்ணத்தில் போட்டு கையில் நல்லா வந்து, அதாவது எப்படி உங்களால் எவ்வளவு வந்து பிசைஞ்சு அதை வந்து மேஷ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுங்கள். கையிலேயே பண்ணணும். ஒன்று ஒன்றா போட்டு மேஷ் பண்ணுங்கள் கையில். முதல்ல தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு நான் துருவிட்டேன், அதனால் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இன்னுமே நல்லா வந்து இது வந்து தெரியவே கூடாது அந்த தக்காளி. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்படி பாருங்கள், இந்த மாதிரி மசிக்கணும். அது எவ்வளவு மசிக்க முடியுமோ அவ்வளவு மசிக்கணும். அது பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடியும் கொஞ்சம் போல் உப்பும் தேவைக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா வந்து கலந்துடலாம். இது நல்லா வந்து கையில் கசக்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெய் விடுங்க. ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம், அது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது. நல்ல 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. சூப்பராக இருக்கும். இதை அப்படியே வந்து இப்போ கலந்துட்டு சூடாக இட்லி, தோசை இல்லை ரைஸோடு போட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். பச்சை புளி ரசம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பச்சையாக அந்த ஃப்ளேவர் எல்லாம் வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து தோசையோடு வச்சு ட்ரை பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. நன்றி, வணக்கம்.